தயாராகி கொண்டிருக்கிறது பாருங்கள் அவர்களே. என்ன பண்ணுறாங்களா, கபடி மைதானம் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க பயிற்சி எடுப்பதற்கு. அதுதான் சகோதரரே. சரிங்க, அப்படியே ஒரு நடப்பை நான் போயிட்டு வருவோம். இயற்கையோடு நமது நேரலை. யார் இருக்கீங்க? நட்பதி வணக்கம் வணக்கம் வணக்கம். உடன்பிறப்பவர்களே வாங்க, வணக்கம். இங்கே வரவேற்கிறோம். தங்களின் வருகை நமது மக்களுக்கு கிடைத்த ஒரு ஊக்கம். வரவேற்கிறோம், வருக வருக. வணக்கம் வணக்கம் நற்பதி உடன்பிறப்பவர்களே வருக வருக. அபிஜான் சகோதரரே இருக்கீங்களா? நமது திருவாளர் உடுப்பி சகோதரர் இருக்கீங்களா? நமது உறவுகள் யாரெல்லாம் உள்ளீர்கள்? பதிவு செய்யுங்கள். யாருக்கெல்லாம் இந்த செடி தெரியும், மரம் என்ன மரம் அப்படிங்க தெரியும் சொல்லுங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வகையில் இருந்தது. பிறகு நிறைய மக்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாமல் போய்விட்டது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த காயாகட்டும் இந்த இலையாகட்டும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? வணக்கம் வணக்கம் ஹேமா உடன்பிறப்பவர்களே வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியுதானே பார்ப்போம். இந்த காய் இந்த இலை என்ன இலைன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இதனுடைய மகத்துவமாக இந்த செடியினுடைய மரத்தினுடைய பெயரோ தெரியாது. உங்களுக்கு தெரியுதானே பார்ப்போம் சொல்லுங்கள். செடி இருக்கு இல்லைங்களா? இந்த செடியை பார்த்துக்கிங்க. இது என்ன செடி அப்படிங்கிற மரம் என்ன மரம் அப்படிங்கிற சொல்லுங்கள். பாதி சரி, ஆனால் முழுமையாக சொல்லுங்கள். முழுமையாக சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அரச மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது பாதி சரி, ஆனால் முழுமையாக அதுதான் விடை அப்படிங்கிறது கிடையாது. சிறப்பாக சொல்லுங்கள்.